வெல்கம் வீவர்ஸ். அன்று 2011 ஜூன் ரஷ்யாவில் கசான் அப்படின்ற இடத்துல 49 வயதான ஃபசிலியோ அப்படின்றவங்க வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கி மார்னிங் அவங்க லேட்டாக எழுந்ததுனால அவங்களோட உடம்பு ஒரு மாதிரியாக இருந்ததாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபசிலியோ ரீசண்டாக தான் பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட தன்னோட ஹெல்த் இஷ்யூக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஹெல்த் இஷ்யூக்காக டாக்டர் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, இது நார்மல் ஆகிடும் அப்படின்னு டாக்டர் ஃபசிலியோக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இதை மனசில் வச்சுக்கிட்டே அன்றைக்கி மார்னிங் அவங்க அந்த ஒர்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறத ஃபீல் பண்ண அவங்க அதை பொருட்படுத்தாமல் டாக்டர் சொன்னதை கேட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஃபசிலியோக்கு நடந்த அந்த விஷயம் எப்படி இருந்ததுன்னா, ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக 2-3 வீடியோ நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். இவங்களுக்கு நடந்ததை சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அப்புறம் நீங்களும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்க்க சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஷாக்கிங்கான கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இது உங்கள் சிவா ஃபர்மர், நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், அன்சால்வ் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதோட ஃபேன் அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி மார்னிங் தனக்கு உடம்பு முடியல, தலை ரொம்ப வலிக்குது அப்படின்னு தன்னோட ஒர்க்கை லீவ் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடிவு பண்ணுறாங்க ஃபசிலியோ. தனக்கு தலை ரொம்ப வலிக்கிறதுனால கிச்சனில் டீ போடலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போயிருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த ஃபசிலியோட ஹஸ்பண்ட், உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு ஃபசிலியோ கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு ஃபசிலியோ, எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, டெஸ்ட்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு ஃபசிலியோ ஹஸ்பண்ட் கிட்ட ஃபசிலியோ சொல்லியிருக்காங்க. எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கிறதுனால நான் போயிட்டு கொஞ்சம் பெட்ரூமில் தூங்குறேன் அப்படின்னு ஃபசிலியோ ஹஸ்பண்ட் கிட்ட ஃபசிலியோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. இதுக்கப்புறமா பெட்ரூம்க்கு போயிட்டு இருந்த இவங்க பாதியிலேயே நெஞ்சு ரொம்ப வலிச்சு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த ஃபசிலியோட ஹஸ்பண்ட் ஓடி போய் ஃபசிலியோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கிட்ட போய் பார்க்குறாரு. அவங்கள எழுப்ப ட்ரை பண்ண அவர் பக்கத்தில் இருக்க தண்ணியை எடுத்து ஃபசிலியோட மூஞ்சில் தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஃபசிலியோ எழுந்துக்காததை பார்த்து பயந்து உடனே ரஷ்யன் எமர்ஜென்சி நம்பரான 112க்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாரு. உடனடியாக ஆம்புலன்ஸும் அங்கே வந்திருக்கு. ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன ஃபசிலியோ டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க வர வழியிலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஃபசிலியோட ஹஸ்பண்ட் மனசு உடஞ்சி போகிறாரு. பிகாஸ் 35 வருஷமாக தன்னோட கணவன் மனைவியாக வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை இப்போது அவங்க லைஃப்பில் இல்லைன்றதை கேட்ட ஃபசிலியோட ஹஸ்பண்ட் உறைஞ்சி போய் அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ஃபசிலியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஃபசிலியோட இறுதி சடங்குக்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் தன்னோட மனைவி இறந்தாலும் அதை கொஞ்சம் ஓர வச்சுட்டு ஃபசிலியோட இறுதி சடங்கை பண்ணுறதுக்கான வேலையை ஃபசிலியோட ஹஸ்பண்ட் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஃபசிலியோட ரிலிஜியன் படி ஃபசிலியோ இறந்த உடம்பை 24 மணி நேரத்துக்குள்ளே புதைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருந்திருக்கு. அதனால் ஃபசிலியோட உடம்பை புதைக்கிறதுக்காக ஃபசிலியோட ஹஸ்பண்ட் ஆரம்பிக்கிறாரு. இதனால் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ், ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டேயும் இந்த விஷயத்தை கன்வெர்ட் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஃபசிலியோட ஹஸ்பண்ட் இறுதி சடங்கு நடக்கிற ஓமுக்கு தன்னோட பெஸ்டான அவுட்ஃபிட்டை போட்டுட்டு கிளம்புறாரு. இவர் அங்கே போனதும் இவருக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனில் 2 சைடும் டேபிள்ஸ் போட்டு இறுதி சடங்குக்கு வந்தவங்க எல்லாருமே அங்கே உக்காந்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த 2 ரோக்கும் நடுவில் இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த 2 ரோக்கும் நடுவில் இவர் நடந்து போகிறப்போ முன்னாடி காஃபினில்
அதாவது சவப்பெட்டியில் ஃபசிலியோட உடம்பு அங்கே வச்சிருக்காங்க. அந்த காஃபினை சுற்றி பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க. ஃபசிலியோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்த காசால் இதை மட்டும்தான் பண்ண முடிஞ்சிருக்கு. ஃபசிலியோட உடம்பு சீக்கிரமாக டீகம்ப்ரெஷன் ஆகாமல் இருக்க எம்பளம் பண்ணுறது கூட இவங்க கிட்ட காசு இல்லை. ஸோ அதனால் ஃபசிலியோட முகத்தில் அங்கே இருக்கவங்க மேக்கப் போட்டு அந்த உடலை வச்சிருக்காங்க. இப்போது ஃபசிலியோட உடம்புக்கு முன்னாடி, அதாவது அந்த டேபிள்ஸோட ஃப்ரண்ட் சேரில் ஃபசிலியோட ஃபேமிலிஸ், அதுக்கப்புறமா அவரோட ஹஸ்பண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே நின்று ப்ரேயருக்கு தயாராகிறாங்க. ஃபசிலியோட ஹஸ்பண்டோட வலது பக்கத்தில் அவங்க அம்மா ஃபசிலியோட காஃபினை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு அப்புறமா ஃபசிலியோட ஹஸ்பண்ட் வலது பக்கத்தில் இருக்க தன்னோட அம்மாவை திரும்பி பார்க்குறாரு. அப்போது ஃபசிலி ஹஸ்பண்டோட அவங்க அம்மா ஒரு டைரக்ஷனை பார்த்து ரொம்ப பயந்து ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைரக்ஷனில் ஃபசிலியோட ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. அப்போது அவர் அங்கே பார்த்து பயந்து மயக்கம் போடுற அளவுக்கு ஷாக் ஆகி அதே டைரக்ஷனில் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அந்த காஃபினில் இருந்த ஃபசிலியோ உயிரோடு எழுந்து அந்த டிஃப்ரெண்ட்டான மேக்கப் போட்ட ஃபேஸோட அங்கே இருக்க எல்லாரையும் திரும்பி அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முழிச்சு பார்க்குறாங்க. இதை பார்த்த அந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே எப்படி இது கனவா நனவா அப்படின்னு அதை பார்த்து அந்த இடமே மயான அமைதியாக மாறி. இதுக்கப்புறமா ஃபசிலியோட அம்மா அந்த காஃபினில் இருந்த ஃபசிலியோ ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஃபசிலியோ கத்துறப்போ எந்த ஒரு சவுண்டுமே அவங்களுக்கு வாயிலிருந்து வராமல் இருந்திருக்கு. போக போக வறண்ட வாயில் எப்படி சவுண்டு வருமோ அந்த மாதிரி அவங்களோட சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த சவுண்டு எப்படி இருந்ததுன்னா, நம்ம டெவில் மூவிலலாம் பார்த்துருப்போம். அந்த டெவில் எப்படி ரொம்ப சவுண்டாக எப்படி ஒரு ஷாக்கிங்காக கத்துமோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்த அந்த இறுதி சடங்குக்கு வந்த எல்லாருமே ரொம்ப சவுண்டாகவும் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடமே ரொம்ப சவுண்டாக இறைச்சலாக ஆரம்பிச்சிருக்கு. இறுதி சடங்கில் வேலை செய்யக்கூடிய ஒர்க்கர்ஸ் உடனே எமர்ஜென்சி காலுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே இருந்த ஃபசிலியோட ஹஸ்பண்டும் ஷாக்கிங்காக அங்கே கத்த தான் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நேரம் போக போக ரிலாக்ஸ் ஆகி அங்கே நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட ஃபசிலியோட ஹஸ்பண்ட் ஃபசிலியோ கிட்ட போயிட்டு ஃபசிலியோட உடம்பை தொட்டு பார்க்குறாரு. அப்போ ஃபசிலியோ கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி ஃபசிலியோட ஹஸ்பண்ட் மேலே மடியில் சாஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த அங்கே இருக்க ஃபசிலியோட ஃபேமிலிஸ், ஃபசிலியோட ஹஸ்பண்டோட ஃபேமிலிஸ், அங்கே இருக்க க்ரௌடு எல்லாருமே ஃபசிலியோட உடம்பை சுற்றி நிற்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன தான் ஃபசிலியோட உடம்பு அசையலைனாலும் அவங்களோட கண் நல்லா வைடாக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது நடந்து ஒரு 12 நிமிடத்துக்குள்ளே ஃபசிலியோட உடம்பை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஃபசிலியோ மறுபடியும் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, ஃபசிலியோ கிச்சன்லேருந்து பெட்ரூமுக்கு போக சொல்ல ஹார்ட் அட்டாக்ல அங்கே மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்களோட உடம்பு என்னதான் அசைவில்லாமல் இருந்தாலும் மூச்சு விட்டு விட்டு வந்திருக்கு. இதை நோட் பண்ணாத டாக்டர்ஸ் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் அந்த காஃபினில் இருந்து வெளியே வந்த அவங்க தன்னோட உடம்பு நம்மளோட காஃபினில் இருக்கிறத பார்த்து மறுபடியும் ஷாக் ஆகி மறுபடியும் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஆனால் இந்த டைம் அந்த ஹார்ட் அட்டாக் அவங்களோட உயிரையே பறிச்சிருக்கு. டியர் வியூவர்ஸ், எவ்வளவோ நம்ம இந்த உலகத்தில் நம்ப முடியாத விஷயங்களை கேட்டிருப்போம். ஆனால் என்ன தான் நம்ப முடியாத விஷயங்கள் இருந்தாலும் உண்மையில் இருக்க இந்த சுவாரஸ்யமான விஷயம் எப்போவுமே அழியாமல் நிலச்சி இருக்கும். நம்ம லைஃப்பில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க மறுபடியும் வரமாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். திரும்பி வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்திருப்போம். ஸோ இப்படி தான் இவரோட லைஃப்லேயும் ஃபசிலியோ ஹஸ்பண்டுக்கு தன்னோட லைஃப்பில் மறுபடியும் ஃபசிலியோ வந்தோம் அவரோட லைஃப்பில் ஃபசிலியோ நிலையாக இல்லாததை கண்டு அவர் ரொம்ப துக்கத்தில் உறைஞ்சி போயிருக்காரு. ஸோ டியர் வியூவர்ஸ், இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நீங்கள் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஸோ உங்களோட லைக் தான் என்னோட பெஸ்ட் மோட்டிவேஷன். நன்றி.